வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தயா. கிரைம் பேட்ரோலுக்கு, அதாவது விமன் அகெயின்ஸ்ட் கிரைம்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஒரு பெண்மணி தன்னை வாழ்க்கையில பல உறவுகளை பாராட்டுவா. பல நேரங்கள்ல பொறுப்புகளால அவ போற்றப்படுவா. அவ மகளா இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு பெருமையா இருப்பா. மருமகளா மாறினா ஒரு குடும்பத்துக்கே பெருமை சேர்ப்பா. மனைவியா கணவன் தலைய நிமிர வைப்பா. எப்போ அம்மா ஆகுறாளோ அப்போ தியாக தேவியா மாறிடுறா. இது தப்புன்னு நான் இங்க சொல்ல வரல. நம்ம உறவுகளுக்காக தியாகம், மத்தவங்க முகத்துல சிரிப்பை பாக்கிறதுக்கு உழைக்கிறது, இதுதான் குடும்பத்தை செழிப்பா வைக்கும். ஆனா இந்த உணர்வுகள் வற்புறுத்தலா மாறும்போது அப்போ உறவுகளும் மிஞ்சறது இல்ல, பெண்களுடைய அடையாளமும் அழிஞ்சு போகுது. இன்னைக்கு கதையிலயும் சில பெண்மணிகள் ஒருத்தருக்கு மனைவியா இருக்க சில கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. தன்னுடைய மரியாதை, தன்னுடைய வீடு, சொல்ல போனா உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. கிரீஷ், கிரீஷ் டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்ல லேட் ஆகுது, நான் ஆபீஸ்ல சாப்பிடுறேன். உங்களுக்காக கோபி பரோட்டாவும் லஸ்ஸியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். காம்ப்ளெக்ஸ் பசி எடுக்கும்போது கோபி பரோட்டா வயித்துல இறங்காது. அண்ணி போங்க. கிரீஷ், கிரீஷ் நில்லுங்க. அது இந்த நாள்ல தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நான் கேக் பண்ண கத்துக்கிட்டேன். இன்னும் சீக்கிரமா வந்துடுங்க. எனக்கு தான் ஹெவி ஐட்டம்ஸ் பிடிக்காதுன்னு தெரியும்ல உனக்கு. சரி, வித்தவுட் சுகர் பண்றேன். சரி, வரதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா நீ வெயிட் பண்ணாத. ஓகே? அண்ணி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்படியே நின்னுகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உங்க புருஷனை மாத்துங்க. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அவரை மயக்குங்க. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீ என்ன வேணா போடு, ஏன் முடிவு மாறாது. குட் நைட். கிரீஷ், ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் உங்க வீட்டை சர்ச் பண்ணனும். சோதனையா? எதுக்கு? ப்ளீஸ் கோஆபரேட். சார் நில்லுங்க. சார் என்ன ஆச்சு சொல்லுங்க. சார் அந்த மாதிரி எந்த தப்பு இல்ல. ப்ளீஸ் எங்களை வேலை பார்க்க விடுறீங்களா? அங்க போய் செக் பண்ணுங்க. ஒரு இடமும் விடாதீங்க. சார் உங்களுக்கு இங்க எதுவுமே கிடைக்காது. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? மேடம், அத நாங்க பாத்துக்கறோம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. கிரீஷ், இவங்கள பாருங்களே, நம்ம வீட்டை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டை நாங்க ரைட் பண்றோம். ரிஷய், எஸ் சார். ரூம் போய் செக் பண்ணு. ரைடா? எதுக்கு ரைடு? டிசிடி ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். எங்க வீட்ல ட்ரக்ஸ்லாம் கிடையாது சார். ஃபோன் அலௌட் இல்ல. லேப்டாப் கொடுங்க. என்ன பண்ணீங்க? ஆஃப் பண்ணிட்டு வை. எங்க வீட்ல ட்ரக்ஸ்லாம் கிடையாதுங்க சார். அத நாங்க பாத்துக்கறோம். ப்ளீஸ் நீங்க அமைதியா உட்கார்ந்து கோஆபரேட் பண்ணுங்க. சார், சார் கிடைச்சிருச்சு. அங்க உள்ள இருந்தது. என்னது இது? சார், இது என்னதுல சார்? மாட்னா எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க. அரெஸ்ட் ஹிம். ஐயோ சார், என்ன சார் இது? என்னோடது இல்ல சார். இது இவரோட கிடையாது, நிச்சயமா கிடையாது சார். இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல சார். என்ன சார் பண்றீங்க? சார் என்ன விடுங்க சார். இந்த ட்ரக்ஸ் சார் வேண்டாம், விட்டுருங்க. சார் விடுங்க சார். இருக்க மாட்டாரு சார். அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார், புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். உங்களை பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இங்க பாருங்க, இது ரொம்ப சீரியஸ் மேட்டர். அதனால யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம அமைதியா இருங்க. இல்லன்னா உங்க கணவன் கூட நீங்க மாட்டிப்பீங்க. நான் ஒண்ணு பண்றேன், நான் சார் கிட்ட பேசுறேன். சார் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாரு. நீங்க இங்கேயே இருங்க, சரியா? கிரீஷ், வணக்கம். என்னாச்சு அண்ணி? ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீ போ, வேலையை பாரு. சரி.
அண்ணி ஹலோ ஹலோ அதான் வேண்டாம்னு சொல்லல. யார்கிட்டயும் சொல்லாதீங்க, கூப்பிடாதீங்கன்னு. இல்ல நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அந்த அம்மா என்ன பண்றாங்க? முதல்ல அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இல்லைன்னா உன் புருஷன் போயிடவும் பாத்துக்க. இல்ல 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 நான் அனுப்பிடுறேன். லதா இங்க வா. இன்னைக்கு வீட்ல அண்ணா என்ன இன்னும் நான் வேலையவே ஆரம்பிக்கலையே. என்னாச்சு உங்களுக்கு? நான் சொல்றத கேளுங்க அண்ணி. கொஞ்சம் எதுவும் பேசாம இங்க இருந்து போ. அண்ணி போ. இங்க பாருங்க ஷில்பா மேடம், மேட்டர் ரொம்ப சீரியஸா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லிடுங்க, அதான் நல்லது. சார் நான் உண்மைதான் சொல்றேன். எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். எதுவும் தெரியாதா? அப்படின்னா உன் புருஷன் 10 வருஷத்துக்கு ஜெயில தான் கிடப்பான். இங்க பாருங்க ஷில்பா, இன்னும் நாங்க எஃப்ஐஆர் போடல. தேவைப்பட்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியும். சார் நீங்க ஏதாவது பண்ணி என் புருஷனை கொஞ்சம் காப்பாத்திடுங்க. ஷில்பா மேடம், நீங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களா இல்ல ஆர்டர் போடுறீங்களா? சார் உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என் புருஷனை காப்பாத்துங்க. என்ன ஷில்பா மேடம், ஹெல்ப் கேட்க கூட சரியா தெரியலையே. என் புருஷனை காப்பாத்துங்க சார். என் புருஷனை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க நீ சார். என் காலை பிடிச்சி கெஞ்சறதால நான் அவனை காப்பாத்துறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ எனக்கு மச். மேல பல பேர் இருக்காங்க, அவங்களையும் நீ கவனிச்சாகணும். எனக்குன்னு ஒரு ஃபீஸ் உண்டு. ஸோ வீட்டுல நிறைய நகை பணம் எல்லாம் இருக்கும்ல. இருக்கு, நான் கொண்டு வரேன் சார். எல்லாமே இங்க இருக்கு சார். சார் இவர் கான்ட்ராக்டா இருக்கிறதுனால ஒர்க்கர்ஸோட சம்பளம் எல்லாமே இங்க தான் சார் இருக்கு. இது என்னது? அது என் கல்யாண புடவை சார். ரொம்ப அழகா இருக்கு. கட்டிக்க கட்டிக்க, கல்யாணம் பண்ணா மாறி. ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்க கூடாது. இது வரைக்கும் இந்த பணம் நகை அதெல்லாம் பெரிய ஆபீசருங்களுக்கு தான். ஆனா என் ஃபீஸ் நீ இத அதாவது கல்யாணம் பொண்ணு மாதிரி கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு. இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். என்னப்பா இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா? இவ புருஷனை கொஞ்சம் கண்ணுல காட்டு. அவ அடி வாங்கறத பார்த்து இவ ரசிக்கட்டும். சார் என்ன அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ். கிரீஷ் அவர் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றத கேளுங்க சார். சார் கிரீஷ் அவர் அடிக்க சொல்லவா? அடிக்காதீங்க. அப்படியே ஒழுங்கா என் பேச்சு கேளு. இல்ல முடியாதா? நான் ஒத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கிறேன். அவரை விட்டுடுங்க. விட்டுடுங்க. அப்பா மேடம் ஒத்துக்கிட்டாங்க, அதனால அவர் அடிக்கிறது நிறுத்து. கிரீஷ் ஓகே, இப்ப நான் உன்னை கல்யாண பொண்ணா மாத்தேன். அடடடடடடா பிரமாதம். இப்ப நீ இந்த புடவைய கட்டிட்டு இதுக்கு புரியுதா? சீக்கிரமா நான் நகையும் பணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குயிக் குயிக். எங்க இருக்கா இவ? கொஞ்ச நாளாவே இவ டிப்ரெஷன்ல இருந்தா. இன்னைக்கு விசித்திரமா ஒரு சம்பவம் நடந்துச்சு. சில போலீஸ்காரங்க வந்தாங்க, ரைட் பண்ணாங்க. அவங்க என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் அது வேற கேஸ்னு சொல்லி என்ன விட்டுட்டாங்க சார். இன்கம் டாக்ஸ் ரைடா என்ன? இல்ல, ட்ரக்ஸ் சார். எனக்கும் ட்ரக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தப்பான இன்ஃபர்மேஷனால என்னை விட்டுட்டாங்க சார், அவ்வளோதான். சரி, இப்போதான் நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஒய்ஃப் டிப்ரெஷனில் இருந்திருக்காங்கன்னு. என்ன டிப்ரெஷன் அது? சார் அது ஷில்பாவால் அம்மா ஆக முடியல. ஆனால் நாங்கள் அவகிட்ட சொல்லியிருந்தோம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு. இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா அப்பா வேற இறந்து போயிட்டாங்க திடீர்னு நடந்த ஆக்சிடென்ட்ல. அதுக்கப்புறம் அவ
சார் ஷில்பா ரொம்ப பயந்து போயிருந்தா. போலீஸ்காரங்க வேற என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, அதான் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைச்சிருப்பாங்கல்ல. அதனால அவன் கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவன் என் லைஃபை விட்டு போயிட்டான் சார். இதெல்லாம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? வீட்டில் இல்லையா? இல்லை சார், நான் இங்கே இருக்கிறது இல்லை. நான் ஷாக்கர் காலனியில் இருக்கேன். அது பசங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணும் இல்லையா? இதுதான் என்னோட ரிட்டையர்ட் லைஃப். கிரீஷ் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. அப்ப நீ எப்படி உள்ள வந்த? கதவு திறந்து இருந்ததா? போலீஸ் என்னை கூட்டிட்டு போகும்போது நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன் சார். அப்புறம் வண்டியோட சாவி கூடவே வீட்டோட சாவியும் இருக்கும் சார். சார் அப்படின்னா உங்க ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கல, மர்டர் பண்ணியிருக்காங்க. நீ தைரியத்தை இருக்காத. தம்பி கிரீஷ், இதெல்லாம் பண்ணது நீங்க தானா? சார் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன காலையில 8 மணிக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க சொல்றீங்க சார். சரி, திரும்ப எப்போ வந்த? அது ஈவினிங் ஒரு 7 இல்லை 7:30 இருக்கும் சார். சார் கபோர்டை செக் பண்ண, அதுல எதுவுமே இல்லை. என்ன பணமோ நகை இல்லையேப்பா? ஏன் நீங்க இதெல்லாம் செக் பண்ணலையா? சார் நான் வீட்டுக்கு வந்தப்போ ஷில்பாவை நான் இந்த கண்டிஷன்ல பார்த்தேன். அந்த ஷாக்ல நான் எதுவும் செக் பண்ணல சார். சார் இது கொள்ள கேஸாக தான் இருக்கணும். ஷர்மா, என்னெல்லாம் திருட்டு போயிருக்கோ அதோட லிஸ்ட்டை போடு. நம்ம நெட்வொர்க் ஃபுல்லாக அதை சர்க்குலேட் பண்ணி விட்டுரு. கண்டுபிடிக்க சொல்லு. பக்கத்தில் ஏதாவது சிசிடிவி இருக்கான்னு பாரு. பார்த்துட்டு ஃபுட்டேஜை எடுத்துரு. பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பு. அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஊரை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நான் கூப்பிடும்போது நீங்கள் திரும்ப ஸ்டேஷன்லாம் வர வேண்டியிருக்கும். மான்சி, மான்சி, என்னோட மோதிரத்துல உன்னை காணும். அங்கதாங்க இருக்கும். நான் உங்க கபோர்டு தொடுறது கூட கிடையாது. எதுக்கு நீ இப்படி பொய் சொல்ற? நேத்து முழுக்க அதுக்குள்ளதானே நீ இருந்த. என்னம்மா, நான் அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கிளீன் பண்ணல, அந்த மோதிரத்தை எவனுக்கு போய் கொடுத்துட்டு வந்திருக்க? அத நான் கஸ்டமருக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருந்தேன். சொன்னா கேளுங்க தான், நான் எதையுமே எடுக்கல. அதோட நம்ம வீட்டை நான் எதுக்காக திருடணும்? இன்னும் இதை நீ உன் வீடாவே நினைக்கல. உனக்கு உன் பாய் ஃப்ரெண்டு கூட உல்லாசமா இருக்கணும், அதானே? போய் தொலை. பேப்ஸ், இதிலிருந்து கிடைக்கிற பணம் அதிக நாள் நிற்காது. உடனே நம்ம வேற ஏதாவது பண்ணி ஆகணும். அட போதும்பா, இப்போ என்னால் இதெல்லாம் பண்ண முடியல. தலை வலியா இருக்கு. எங்க வீட்டில் வர கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏய், நாம ஒரு வேலை பண்ணலாம். பெருசா சம்பவம் பண்ணலாம். தட்ஸ் மை கேர்ள். எப்போ பண்ணலாம்? வெட்னஸ்டே அண்ணன் 2 தான் வீட்டுக்கு வருவான். அண்ட் அப்போ கேஷும் கொண்டு வருவான், கொஞ்சம் ஜுவல்லரி பீசஸும் கொண்டு வருவான். அதோட அம்மா 3:30 to 5:30 வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் சரியான டைம். சும்மா கலக்கிற பேபி. சார், ஷில்பா மிஸ்ரா கேஸில் கால் டீடைல்ஸ் கேட்டிருக்கேன். நம்ம லேட்டாக கேட்டதுனால ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த கேஸில் எனக்கு கிரீஷ் மேலே சந்தேகம் வருது சார். இவன் ஒய்ஃபோட மர்டர் நடக்கும்போது இவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கான். அதுக்கப்புறமா ரிலீஸும் கூட ஆயிருந்திருக்கான். கிரீஷ் என்ன டைம் சொன்னானோ அதை வெரிஃபை பண்ணுங்க. ஏதாச்சும் சிசிடிவியில் கேப்சர் ஆயிருக்கானும் பாருங்க. ஓகே சார். சார் சார் இவங்க தான் லதா. கிரீஷ் ஷில்பா வீட்டில் வேலை பார்க்குறாங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்லணுமா? சார், அண்ணனுக்கு வேற பொண்ணு கூட அஃபேர் இருக்கு. அப்படியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? முந்தா நேத்து தான் எனக்கும் அன்னிக்குமே இந்த விஷயம் தெரிய வந்தது. லதா, அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு. வரத்துக்கு லேட் ஆயிடும் போல இருக்க. அட என்ன அண்ணி, நீங்க இவ்ளோ நல்லா கேக் பண்ணிருக்கீங்க. ஒரு வேலை பண்ணுங்க, அவரோட ஆபீஸ்க்கு போகலாம். அங்க இருந்துகிட்டு அண்ணனுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களை விட்டுட்டு நான் அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு வார்த்தையாவது என்கிட்ட நீங்க அன்பா பேசியிருப்பீங்களா? என்ன பிடிக்கலன்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அம்மா அப்பா கட்டாயப்படுத்துனாங்க. நீ ரொம்ப நல்லவ, ஆனா எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. நான் அழகா இல்லையா? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு ஏன் பிடிக்கல? என்கிட்ட என்ன குறை இருக்கு? பார்த்தல்ல, அவ தன்னை எவ்வளவு அழகா மாத்திக்கிறா பாத்தியா? வாஷா இருக்கா, என் ஸ்டாண்டர்ட மேட்ச் பண்றா. இந்த மாதிரி தான் பிடிக்கும் எனக்கு.
அதுக்கப்புறம் என்னாச்சு? தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஷில்பா ஏதாச்சும் சொன்ன மாதிரி தெரியுமா? இல்ல சார், அண்ணி கண்டிப்பா சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் எப்படி உறுதியா சொல்ற? ஏன்னா நான் அடுத்த நாள் வேலைக்கு வந்தப்ப அண்ணி புது புது நைட்டி எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. நான் கேட்டப்போ புருஷனை காப்பாத்திக்கணும்னு சொன்னாங்க. கிரீஷ் ஷில்பா கிட்ட இருந்து விலகிறதுக்காக தான் அவளை கொண்டு இருக்கணும் சார். இப்போ நீ கிளம்பலாம். தேவைப்பட்டா திரும்பவும் கூப்பிடுவோம். ஷர்மா, இதோட சிடிஆர் எடுத்துட்டு பிஎம் ரிப்போர்ட்டை உடனே கொண்டு வா. சார். ஏய் மான்சி, வா வா, நானும் வீட்டுக்கு தான் போறேன். அட வா, உள்ள உட்காரு, வா. பக்கத்து வீட்ல இருந்தாலும் மீட் பண்ண முடியலையே. அது நீங்க ஜாப்ல பிஸியா இருக்கீங்க, அதுவும் காரணம். நான் பிஸியா இருக்கேனா? என்னை விட நீ தான் வீட்ல ரொம்ப பிஸியா இருக்க. மறுபடியும் சண்டையா? ஒன்னும் பண்ண முடியாது. அவருக்கு என் மேல நம்பிக்கையே இல்லக்கா. நீ எதுக்காக இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிற? அது என்னன்னா, என் அப்பா கடன்ல மூழ்கி இருந்தாரு. அஜய் மட்டும் இல்லாம இருந்திருந்தா என் அப்பா சூசைட் பண்ணிருப்பாரு. அதோட அஜயோட முதல் மனைவியும் இறந்து போயிருந்தாங்க. அவங்க அம்மா என்ன கேட்டாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லவே முடியல. அதனால உன் வாழ்க்கைய பாழாக்கிட்ட, அப்படிதானே? அந்த மோசமான பொம்பளை தவிர வேற யார் கூடவும் உனக்கு பழக்கம் இல்லையா? அவ வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டவ, குடும்ப மானத்தை வாங்கினவ, அதுக்கப்புறம் விவாகரத்தையும் பண்ணிக்கிட்டா. அவகிட்ட இருந்து தூரமாயிரு, இல்லனா நம்ம வீட்லயும் பிரச்சனையை ஏற்படுத்திடுவா. என்னம்மா அவ சொன்ன நான் என்ன கேட்டு நடப்பேனா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கிறதுனால நான் அவகிட்ட பேசினேன். போதும், உன்கிட்ட நான் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில உடனே கொடுத்துருவியே. இதுதான் உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். அம்மா, யார்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க? இவளுக்கா புரிய வைக்கிற? இவகிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிபி தான் ஏறும். நீங்க உள்ள போங்கம்மா. உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். சார், என்ன அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஏய் ஷர்மா, ஷர்மா, இரு. சொல்றா, கன்ஃபஸ் பண்ணு. நான் உண்மையை தான் சார் சொல்றேன். எனக்கு ஷில்பா பிடிக்காது சார். அது அம்மா கட்டாயப்படுத்தினால நான் கல்யாணம் பண்ணேன் சார். ரியா கூட உன் அஃபேர் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆயிருந்தேன். ரியா என் பக்கத்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றா. அங்கதான் அவளை மீட் பண்ணேன். கொஞ்ச நாள்லயே நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நீ உன் பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறதா உன் லாயர் சொல்லிட்டான். பொண்டாட்டி தப்பு பண்ணலனா 50% ப்ராப்பர்ட்டி அலிமோனின்ற பேர்ல போயிடும். அதனாலதான் கொன்னியாடா நீ? இல்ல சார், ஷில்பாக்கு அவ்வளவு மூளை கிடையாது. 2-3 லட்சம் கொடுத்து செட்டில் பண்ணிருப்பேன். அதோட அவங்க அம்மா அப்பா ஊர்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சார். சார், நான் அவளை கொலை பண்ணல சார். ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். அந்த நேரத்துல போலீஸ்காரங்க என்ன பிடிச்சிட்டு கூட்டிட்டு போனாங்க. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேனே. எந்த போலீஸ் ஸ்டேஷன்? சார், அது எனக்கு தெரியாது சார். நில்றா. சொல்றா, உண்மையை சொல்றா. டீலர் பேர் என்ன? ட்ரக்ஸ் எங்க இருந்து கொண்டு வந்தா? சார், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்னோடது இல்ல சார். இதெல்லாம் நான் பண்றது இல்ல. அப்புறம் என்னாச்சு? சார், அவங்க என்ன ரொம்ப அடிச்சாங்க. சார், என்ன விட்டுருங்க சார். அப்புறம் ஒரு போலீஸ்காரர் விட்டுட்டு சொன்னாரு சார். அது பாஸ், எவனோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடா. நீ கிளம்பு. ட்ரக்ஸ் மேட்டரை அப்படியே விட்டுட்டாங்களா? சார், இந்த ட்ரக்ஸ் என்னோடது இல்ல. எந்த போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு நிஜமாவே தெரியாதா? இல்ல நடிக்கிறியா? சார், நான் எதுக்கு நடிக்கணும்? அவங்க என் முகத்துல கருப்பு துணியை போத்தி தான் கூட்டிட்டு போனாங்க சார். கொண்டு வந்து விடும் போதும் அதே மாதிரி தான் கொண்டு வந்து விட்டாங்க சார். சார், இவன் பொய் சொல்றான். போலீஸ் இந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் சார் பொய் சொல்லணும்? உங்களுக்கு வேணும்னா என்கொயரி பண்ணிக்கோங்க சார். உனக்கு நல்லா தெரியும்ல என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. அப்ப எதுக்காக நேத்து ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருந்த? என்னம்மா இது? நான் அஜய் கிட்டயே சொன்னேனே. அந்த ஆள் என்கிட்ட வெறும் அட்ரஸ் தான் கேட்டுட்டு இருந்தான். நீங்க ஒரு பொம்பளை தானே, அதனால தவறான விஷயத்துல உங்க பையனுக்கு சப்போர்ட்டா நிக்காதீங்க. நான் எப்பவும் என் பையன் பக்கம் தான் பேசுவேன். புரிஞ்சுதா உனக்கு? அதோட கத்தாத. என் புள்ள உள்ள தூங்குறான். அவன் கடைக்கு வேற போகணும். எனக்கு பூஜைக்கு நேரம் ஆகுது. நீ எப்படி சொல்றத கேட்க போறதில்ல. ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், வீட்டை நாங்க சர்ச் பண்ணணும். என்ன பண்றீங்க? உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க.
அஜய் அஜய் போலீஸ்காரங்க உள்ள வந்திருக்காங்க. ஏதோ சோதனை பண்ணணுமா? சார் இங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் உங்க வீட்டுக்கு ரெய்டுக்கு வந்திருக்கோம். அட என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு சாதாரண ஜுவல்லர். நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சார். சார் கிடைச்சிருச்சு. என்னது இது? சார் இது என்னோடது இல்ல சார். இவளோடதா தான் இருக்கும். ஒண்ணு இவளோடதா இருக்கணும், இல்லனா இவளோட பாய் ஃப்ரெண்டோடதா இருக்கணும். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். யோகிய பையில இருக்க இழுத்துட்டு போங்க. சார் இழுத்துட்டு போங்க. எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார் போ சார் போ சார் விடுங்க சார். அவரை விட்டுருங்க. அவரை விட்டுருங்க. அட இப்ப யாருக்கு ஃபோன் பண்றீங்க மேடம்? விஷயம் வெளியே போச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு தான் அவமானம் வந்து சேரும். நான் சொல்றது கேளுங்க. கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு மேட்டரை முடிச்சிட பாருங்க. புரியுதா? இதோ இந்தாங்க சார். சார் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க சார். தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுருங்க சார். அட இதெல்லாம் பெரிய அதிகாரிகளுக்கான ஃபீஸ். இதுதான் என்னோட ஃபீஸ். புடவை கட்டிட்டு கல்யாண பொண்ணா வந்து சார். சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் புரிய வைக்க சொல்லும். என்ன பண்ற? பாரு பாரு. ஐயோ அஜய் சார் என் புருஷனை தயவு செஞ்சு விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். விட்டுடவா? ஆமா சார். இதை கட்டு. கல்யாண பொண்ணாட்டமே இருக்கு. கொஞ்சம் வெக்கப்பட. சார் சார் பிஎம் அண்ட் சிடிஆர் ரெண்டும் வந்தாச்சு. முதல்ல சிடிஆரை காட்டு, அப்புறம் கிரீஷோட லொகேஷன் வேணும். சார் கிரீஷோடைய ஃபோன் மர்டர் நடக்கும்போது, அதாவது 23 ஏப்ரல் மார்னிங் 8 மணிக்கு ஆஃப் ஆச்சு. அப்புறம் 7:40க்கு ஆன் ஆச்சு. ஸ்மார்ட்டா இருக்கான் பாத்தியா? அவன் லொகேஷன் தெரியக்கூடாதுன்னு அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். போறம்போக்கு நாய். சார் பிஎம் ரிப்போர்ட் படி அவளை யாரும் ரேப்லாம் பண்ணல. செக்ஷுவலி அவள் ஆக்டிவாக தான் இருந்திருக்கா. இன்ஃபேக்ட் அவள் சாகிறதுக்கு முன்னாடி கூட செக்ஸ் நடந்திருந்திருக்கு. அதுக்கான அறிகுறிகள் தெரியுது. அதாவது காண்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கழுத்தில் ஸ்ட்ராங்குலேஷன்ஸ் மார்க் இருந்தது. அதோட பேட்டர்ன் சேமாக இருக்குது சார். அதாவது எந்த கயிறால் அவளை ஸ்ட்ராங்குலேட் பண்ணாங்களோ அதே கயிறை வச்சு அவளை தொங்க விட்டுருக்காங்க. அதோட இறந்தது 3லேருந்து 4க்குள்ளே நடந்திருக்கு. சார் ஐ எம் ஷுர் கிரீஷ் தான் கொலை பண்ணியிருக்கணும். சார் ஒருவேளை கிரீஷ் கொண்டு இருந்தா ஷில்பாவை கல்யாண பொண்ணு கோலத்தில் எதுக்கு கொல்லணும்? இந்த ஒரு விஷயம்தான் குழப்பமாவே இருக்கு. திருமண வாழ்க்கையை காப்பாத்துவன்னு லதா கிட்ட ஷில்பா சொல்லியிருக்கா. கிரீஷ் டிவோர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி வச்சிருந்தான். யாரையாவது கொலை பண்ண சொல்லியிருக்கணும். எக்ஸாக்ட்லி. இதுதான் ரீசனா இருக்கணும். கிரீஷ் ஷில்பா கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்கறான். ஷில்பா அவ கல்யாண வாழ்க்கையை காப்பாத்திக்க நினைக்கிறான். அப்ப கிரீஷ் கிட்ட ஒரு வழிதான் இருந்தது. ஷில்பாவை கொன்னாதான் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு கிரீஷை மயக்கிறதுக்காக ஷில்பா கல்யாண உடைய போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒருவேளை கிரீஷ் கூட சொல்லி இருக்கலாமே. ஏன்னா அவளோட நம்பிக்கை ஜெயிக்கணும் அப்படிதானே. நம்பிக்கையை ஜெயிச்சுட்டு தான் அவளை லவ் பண்ணியிருக்கான். அப்புறம் செக்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவளை கொலை பண்ணியிருக்கான். இல்லைன்னா யாரையாச்சும் கொலை கூட பண்ண சொல்லியிருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல. அங்க திருட்டும் கூட சேர்ந்து நடந்திருக்கு. இந்த மர்டரை மறைக்கிறதுக்காக தான் கண்டிப்பா அந்த திருட்டு நடந்திருக்கும். ஷர்மா, கிரீஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரியா இருக்கால, அவளை போய் கூட்டிட்டு வா. கிரீஷோட சுத்து வட்டாரம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அவ வந்து போறதை பார்த்தாங்களான்னு கேளுங்க. அதுக்குள்ள ட்ரக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் ரைடு நடந்திருக்கா என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறேன். சார் யாரையும் சும்மா விட மாட்டேன். போலீஸா இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? உங்க எல்லாரும் மேலயும் நான் கேஸ் போடுவேன். நான் உடனே என் வக்கீல் கிட்ட பேசணும். ஏய் நிறுத்துங்க. இவர் போகட்டும். சாரி சார், தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. யாரோ ஏமாத்திட்டாங்க. வாங்க உங்களை வீட்டில் விட்டுறோம். யாரு ஏமாத்துறாங்க? கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன். கிரீஷும் நானும் 1.5 வருஷமா அஃபேர்ல இருக்கோம். எனக்கு கிரீஷை ரொம்ப நல்லா தெரியும். அவன் தன்னோட ஒய்ஃபை சீட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இதெல்லாம் பண்ண மாட்டான். ஒய்ஃபை கொலை பண்ணிருக்கவே மாட்டான். அப்ப நீ தான் கொலை பண்ணியா? ஏன்னா 1.5 வருஷமா தான் அவன் பொண்டாட்டி அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலையே. அப்படின்னா கோவம் வந்திருக்கணும்ல. இல்ல சார், என்னோட டிவோர்ஸே ப்ராசஸ்ல தான் இருந்தது. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கிளியர் ஆச்சு. என்னோட டிவோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஓபன் பண்ணோம் டிசைட் பண்ணோம். அப்பதான் எனக்கு எலிமனி கிடைக்கும். 23rd அன்னைக்கு கிரீஷை மீட் பண்ணியா? இல்ல சார், 23ஆம் தேதி நான் மீட் பண்ணல. நாங்க டெய்லி மீட் பண்ணுவோம். போன்ல நிறையவே பேசிப்போம். 23ஆம் தேதி மட்டும் காலே பண்ணலையே? நான் பல தடவை ஃபோன் பண்ணிருக்கேன். ஆனா போனே போகவே இல்லை. சார் என்ன நம்புங்க, அவன் ஒய்ஃபை கொலை பண்ணிருக்கவே மாட்டான். அதை நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க கிளம்பலாம். ஆனா சிட்டியை விட்டு வெளியே போகக்கூடாது. பூஜா, இவளோட கால் ரெக்கார்ட்ஸ் எப்போ வரும்?
சார் வந்துரும் சார் 2-3 மணி நேரத்துல. சார் ஃபுல் பிளானிங்கோட தான் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா யார் பண்ணாங்கன்றதா இது வரைக்கும் தெரியல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாச்சும் தெரிஞ்சுதா? பெருசா எதுவும் தெரியல சார். சார் அந்த ஏரியால 2 போலீஸ் வண்டி தெரிஞ்சது. பேட்ரோலிங்ல வேற இருந்தது. நான் கன்ஃபார்ம் பண்ணேன். கிரீஷ் வீட்டுக்கு போலீஸ்காரங்க போகவே இல்லை. சார் கிரீஷோட வீட்டு பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்கு. அதுல சிசிடிவி கேமராவும் இருக்கு. அதுல கூட கிரீஷ் தென்படவே இல்லை. என் கூட இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு, ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. எங்க விலை உயர்ந்த நகை பணம் எல்லாமே போச்சா? நம்ம பண்ணல. ப்ளீஸ் ப்ளீஸ் கதவை தரங்க. ப்ளீஸ் தரங்க. நான் எதுவுமே பண்ணல. ஏ மான்சி, மான்சி என்னாச்சு? எந்திர எழுந்துரு. என்ன ஆச்சு மான்சி? எதுக்கு அழற? என்ன ஆச்சு? என்ன விஷயம்? என்ன ரேப் பண்ணிட்டாங்க. என்ன? சொல்லுங்க மான்சி, உங்க வீட்ல கூட ரைடு நடந்துச்சா? உங்க புருஷனை கூட்டிட்டு போயிட்டாங்களா? அது மட்டும் இல்ல சார், மாமியார் வீட்ல இவள கண்டபடி அடிச்சு வெளியவே அனுப்பிட்டாங்க சார். இதுல என்னோட பங்கு எதுவும் கிடையாது. அதோட எனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது சார். தண்ணி கொடுங்க. இங்க பாருங்க மான்சி, உங்க பேச்சை நாங்க முழுசாவே நம்புறோம். இதே மாதிரி கேஸ் நடந்திருக்கு. சேம் இதே மாதிரி கிரீஷ் ஷில்பா மிஸ்ரா விஷயத்துல. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? இல்ல சார். கிரீஷை கூட்டிட்டு வா. பாத்தீங்களா சார், நான் அப்பவே சொன்னேன். ஆனா நீங்க என் பேச்சை யாருமே நம்பல. மான்சி மேடம், முதல்ல அவன் உங்களை ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி ஆக்கினானா? தென் அதுக்கப்புறம் உங்க கூட கிரீஷோட ஒய்ஃப் ஷில்பா கூட இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் கிடைச்சாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸா? ஆமா, அவங்கள மர்டர் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்களை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணானா? இல்ல வேற யாராச்சும் வந்திருக்கலாம், இல்ல மனசு மாறி இருக்கலாம். இல்ல சார். அப்பயே அவன் ஷில்பாவை கொலை பண்ணான். ஷர்மா, மான்சியோட வீட்டுக்கு போ. அங்க இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடு. கிரீஷ் வீட்டில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு மேட்ச் பண்ணி பாரு. சார், என் புருஷன் வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டாரு. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். சிலர் யூனிஃபார்மை தப்பா பயன்படுத்துறாங்க. பர்சனல் காரியத்தெல்லாம் அவங்களே முடிச்சுக்கிறாங்க. மான்சி மேடம், அவங்க முகம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியும் சார். ஆமா சார், இந்த 3 பேரும் தான் இருந்தாங்க. அதோட இவன் தான் என்ன ரேப் பண்ணா. பூஜா, இதோட காப்பி எடுத்து சர்க்குலேட் பண்ணிடு. சார், இதுல மான்சி எந்த தப்பும் பண்ணல. ஆனா அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது. அதுல இருந்து விடுதலை கிடைக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. மான்சிக்கு சப்போர்ட் கொடுக்கறத விட்டுட்டு அவளை வீட்டை விட்டு விரட்டி இருந்தாங்க. ஆனா ஷீதல் மான்சியோட போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணா. எல்லா அம்மாவும் இப்படிதான் இருக்கணும். அவ ஸ்டேட்மெண்டால போலீஸ்காரங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சது. கிரீஷ் எப்படி போலீஸ்காரங்க ட்ரக் கேஸ்ல இழுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி அஜய்க்கும் நடந்திருக்கு. இப்ப போலீஸ்காரங்களுக்கு இது ஒரு கிரிமினல் கேஸா மட்டும் இல்ல, போலீஸ்காரங்களுக்கு யூனிஃபார்மோட கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டி இருந்துச்சு. ஏன்னா அது கலங்கப்பட்டுற கூடாது இல்லையா? போலீஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த ஸ்கெட்சை அனுப்பினாங்க. ஏன்னா போலீஸ் யூனிஃபார்ம்ல இந்த தப்பான வேலைகள் எல்லாம் நடந்திருந்தது. ஆனா போலீஸ் இந்த கேஸ ரொம்ப ஈஸியா நினைச்சாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸியா இல்ல. மொத்த வீட்டையும் செக் பண்ணுங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ உங்க எல்லாரையுமே முட்டாள் ஆகிக்கிட்டு இருக்கா. பணத்தை அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருப்பா. நான் சும்மா விட மாட்டேன் இவளை. இங்கே ஜெயிலுக்கு வாடா, அங்க உன் திமிர நடக்கிறேன். பொம்பளை என்ன அவ்வளவு கேவலமா? யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவியா? இப்போ உன் திமிருத்தனத்தை காட்டு. பூஜா, அஜய் ஆக்சுவலா இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லு. சார், கிரீஷ் என்ன சொல்றானோ அதே தான் சார் அஜயும் சொல்றான். டிசிடி ரைட். அப்போ இதுல இருக்கிற எந்த ஆபீசர்ஸும் ஏ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இல்ல. Are you sure? Yeah, sure. நிப்பாட்டு. சார்,
ஷில்பா மான்சி போல இன்னொரு கேஸ். கப்பல் கேபின்ல வெயிட் பண்றாங்க. சார், ஒரு போலீஸ்காரன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ரேப் பண்ணிருக்கான் சார். சார், நாங்க எங்க ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு பெல் அடிக்குது. போலீஸ்காரங்க வந்தாங்க. அவங்க எங்கள்கிட்ட சொன்னது, ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் உங்க வீட்டை ரைட் பண்ணணும். இதெல்லாம் பாருங்க. இதுல யாராச்சும் இருந்தாங்களா? ஆமா சார், ஆமா, இந்த 3 பேருமே இருந்தாங்க. சார் இவன் தான் சார் இந்த ஐயோக்கு என்ன நிறைய பண்ணா. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. இவன் உங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணானா? இல்ல சார். எப்ப என்கிட்ட கல்யாண போடவ இல்லன்னு இவனுக்கு தெரிய வந்துச்சோ அப்ப இவனுக்கு கோபம் வந்துச்சு. அதுக்காகவே என்ன போட்டு அடிச்சான். ரொம்ப அடிச்சான் சார். நடக்காதான், எனக்கு ரேப் தான் நடக்குமா அப்படி சொல்லி ரேப் பண்ணா சார். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவன் ஷில்பாவை கொலை பண்ணியிருக்க மாட்டான். அவ கல்யாண பொண்ணு மாதிரி தானே இருந்தா. அதனால ரேப்பும் அந்த அளவுக்கு ப்ரூட்டலா இல்ல. சார், அப்ப ஷில்பாவை கொன்னது யாரு? இந்த 3 பேரை தாண்டி வேற யாராவது ஒருத்தர் இருக்கணும். அவன் தான் இதை பண்ணியிருக்கணும். சார், நம்ம இந்த 3 பேரை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 4வதா யாரோ ஒருத்தர் இருக்கான். டிசிடியில் அந்த மாதிரி யாரும் இல்லையாமே. பூஜா, இந்த கிரீஷ் அண்ட் அஜய் இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நடந்தது. 2 பேரோட முகத்தையும் மறைச்சு கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. பூஜா, ஒரு வேலை பண்ண, இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் வச்சு ஒரு வாட்டி மேட்ச் பண்ணி பாத்துறேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்ல சேம் மேக் அண்ட் சேம் மாடல் வண்டி இருக்கான்னு பாரு. சார், அஜய் வீட்டில் இருந்த கோல்டை விற்கும் போது ஒருத்தர் கையும் களவுமா மாட்டியிருக்கான். சார் 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 அடிக்காதீங்க சார், நான் சொல்றேன் சார். சொல்றா சார் சார், அது வந்து நான் அஜய் சிஸ்டர் ஆயுஷுடைய பாய் ஃப்ரெண்ட். வீட்டில் எல்லாத்தையும் அவ தான் திருடுவா. நான் அதை விற்று மட்டும் தருவேன். ட்ரக்ஸ்க்காக உன் மொபைல் லொக்கேஷனை நாங்கள் செக் பண்ணோம். அஜய் வீட்டில் ரெய்டு நடந்தப்போ நீ அந்த ஏரியாவில் தான் இருந்திருக்க. எஸ் சார், மொத்த பிளானும் ஆயுஷி தான் போட்டிருந்தா. இப்ப பேசு. சார், இதெல்லாம் நாங்க எதுக்கு பண்ணோம்னா நாங்க ஓடி போலான்னு இருந்தோம். அதனால நாங்க இந்த பிளான போட்டிருந்தோம். அண்ணா வெனஸ்டே மதியம் ஃபேக்டரியில இருந்து வீட்டுக்கு வருவாரு. கேஷோட வருவாரு. ஜுவல்லரி பீசஸும் இருக்கும். ஆனா அன்னைக்கு நான் வீட்டுக்கு போனப்போ அங்க ஆல்ரெடி ரைட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால நாங்க அங்க இருந்து ஓடி போயிட்டோம். நீ வீட்டுக்குள்ள போகலையா? இல்ல சார், அப்ப நாங்க பயந்துட்டோம். ஆனா அப்புறம்தான் இதெல்லாம் டிராமான்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஏன்னா என் ரூம்ல ஆல்ரெடி முதல்ல இருந்தே ட்ரக்ஸ் இருந்துச்சு. போலீஸ் அந்த ட்ரக்ஸை எடுக்கவே இல்லை. அதனாலதான் இது அண்ணியோட பாய் ஃப்ரெண்டோட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இந்த 3 கேஸ்லயும் காமனா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதாவது வீட்டுல நகை, பணம் எல்லாம் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்னு மெய்டு, இல்லைன்னா டிரைவர், வாட்ச்மேன், அப்படி எல்லார பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சார், இந்த ஐஷு ரூம்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. இருந்தும் அவங்க அதை எடுக்கல. அப்படி இருந்தா அவங்க டிசிடியோட ஆளுங்க கிடையாது. அவங்க போலீஸ்காரங்களே இல்லைன்ற சந்தேகம் தான் இப்ப எனக்கு வருது. சார், யூ மீன் இம்போஸ்டர்ஸ்? எஸ். சர்மா ரீசெண்டா ஐடி இல்லாம யாராச்சும் யூனிஃபார்ம் தச்சிருக்காங்களான்னு பாரு. சார், ஓகே, I'll get back to you. என்னாச்சு? மார்க்கெட்ல செக் பண்ணிட்டேன். எங்கெல்லாம் இந்த யூனிஃபார்ம் தைக்கறாங்களோ அவங்களுடைய கனெக்ஷன்ஸ்லாம் இந்த ஃபேக் ஆபீசர்ஸ் கூட இல்ல. இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். யார் வீட்ல பணம் நகை இருக்குன்னு இந்த ஃபேக் ஆபீசர்ஸ்க்கு எப்படி தெரிய வருது? சார், ஒருவேளை இன்கம் டாக்ஸ் காரங்களா, அவங்க இல்லைன்னா ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் இல்ல சிஏ, இவங்கள யாராவது இருக்கலாம். அட, நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? கேக்குறல, சொல்லுங்களேன். இது என்னது சாவித்ரி? இத நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வெறும் யூனிஃபார்ம் தானே, அவனுக்கு பிடிச்சிருந்தது, அதனால தச்சு வச்சிருக்கான். போலீஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுல இருந்தே அவன் ரொம்பவே வருத்தமா இருந்தான். ஆனா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு தப்பான வேலையெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன் ரூம்ல எதுக்கு வந்தீங்க?
போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா. வா. சார், பூஜா மேடம் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொன்னாங்க. அதுல என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க சார், 2 இடத்துலயுமே இந்த கார் தெரியுது. வண்டியோட மேக் மாடல் எல்லாம் சேமா இருக்கு. நம்பர் பிளேட் தான் வேற வேற. கண்டிப்பா ஃபேக் தான். இந்த வண்டியை பத்தி டிராஃபிக் போலீஸ்க்கும் அப்புறம் பேட்ரோலிங் டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். இவ எங்க ஆபீஸ் அக்கௌண்டன்ட் ஜோஷியோடைய பொண்ணு தீப்தி. நம்பர் இருக்கா? இருக்கே. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்கெட்சை பார்த்தேன். அதுல என் பையன் ரிஷி இருக்கா. அவன் தான் இதை திருடி இருக்கா. வெரி குட் யாதவ், அவனோட நம்பர் அனுப்பு. Come on, ஆரம்பிக்கலாம். இவனை சாவடிங்க சார், சாவடிங்க. என் பேரு கெடுத்துட்டீங்க. யாதவ் இருங்க. யாதவ் அமைதியா இரு. இவனால உன்னோட கரியர் கெட்டுலாம் போயிடாது. நீ நேர்மையா நடந்துக்க. நீ போ, வெளியே போய் உட்கார். போய் கூட்டிட்டு போ. பாத்தியா, ஒரு பக்கம் உங்க அப்பா நிக்கிறாரு, இந்த பக்கத்துல நீ நிக்கிற. கன்ஃபஸ் பண்ண போறியா இல்ல பண்ண வைக்கவா? சொல்றா. சார், ஏழ்மை வந்து எங்களை ரொம்பவே வாட்டுச்சு. எங்க அப்பா வந்து சிஏ கிட்ட அக்கௌண்டண்டா இருக்காரு. நான் அவரோட கிளைண்ட்ஸ்க்கு ஆடிட் பார்ப்பேன். நான் காமர்ஸ் முடிச்சிருக்கேன். இவங்க அசெட்ஸை பார்க்கும்போது எவ்வளோ பணம் இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுது. டெபாசிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் இந்த பிளானை போட்டேன். நீ சொல்லு, உன் கதை என்ன? சார், போலீஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன். அதனால அப்பா திட்டிகிட்டே இருப்பார். அதனாலேயே எனக்கு போலீஸ் மேலே கோவம் இருந்தது. அவர்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை யூஸ் பண்ணி எல்லார் வீட்லேயும் நான் போய் திருட ஆரம்பிச்சிட்டேன். நான் போலீஸை கேவலப்படுத்த தான் நினச்சேன். நீ எங்களை கேவலப்படுத்துவியா? ஒரு பக்கம் உங்க அப்பா பாரு, எவ்வளவு நேர்மையான மனுஷன். ஆனா இங்க உன்ன பாரு, திருட்டு நாய், ரேபிஸ்டா. இல்ல சார், ரிஷி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட். அவன் நேர்மையானவ. பத்ரி தான் இதெல்லாம் பண்ணுவான். அதுக்கு எனக்கு 42 வயசு ஆகுது. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. எனக்குன்னு ஆசைங்க இருக்கு. உன் கனவால எல்லாரும் நாங்க மாட்டிப்போண்டா. உனக்கு தெரியுமா, ரேப்ல மாட்டினா யாரும் தப்பிக்க முடியாது. நான் எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்கல. சார், அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். எந்த நில்லு சார், விடுங்க சார். சொல்றா, எதுக்கு ரேப் பண்ண? சார், நான் ரேப் பண்ணல சார். நான் ரேப்லாம் பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் நைட்டை தான் செலிப்ரேட் பண்ணுவேன். அதுக்கு ஷில்பாவை கொலை பண்ணுவியா? நான் கொலை பண்ணல சார். நான் அங்கிருந்து போகும்போது அவ உயிரோட தான் இருந்தேன். வேணும்னா நீங்க என் போனை கூட செக் பண்ணிக்கோங்க சார். நான் கொலை பண்ணல. நான் அங்கிருந்து கிளம்பும் போது கூட ரிஷியை விட்டுருன்னு சொல்லி கிரீஷ்க்கு ஃபோன் பண்ணேன். இல்ல சார், நான் கொலை பண்ணல. நான் பண்ணல. கிரீஷ் எத்தனை மணிக்கு விட்ட? அப்போ மணி 1:30 இருக்கலாம். நாங்க ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அது நல்லா ஞாபகம் இருக்கு சார். அவனை எங்க விட்ட? அவன் வீட்டுக்கு பக்கத்துல தான் சார் விட்டேன். குப்தா சார், அன்னைக்கு வண்டியோட ஃபுட்டேஜை நீ காட்டின தெரியுமா? அது மார்னிங் டைம். மத்தியான ஃபுட்டேஜை காட்டு. சரி, குயிக். நீ எங்களுக்கு 7:40 ஃபோன் பண்ண. போலீஸ் உங்களை அப்பதான் விட்டதா நீ எங்க கிட்ட சொன்ன. ஆனா நீ மத்தியானம் 2 மணிக்கு உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்திருக்க. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டோம். இனி போய் சொல்லாத. 2 மணிக்கே வீட்டுக்கு போயிருந்தல்ல, போன உடனே உன் பொண்டாட்டியும் கொன்னு இருக்க. நான் வீட்டுக்கு போனப்ப கிரீஷ், இதெல்லாம் என்னது? நீ எதுக்காக இப்ப இந்த ட்ரெஸ்ல இருக்க? கிரீஷ், உங்களை விடுதலை பண்றதுக்காக அவன் என்கிட்ட பணம் கேட்டான், நகை கேட்டான். நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்புறம் என்னையே கேட்டான். வேற வழி இல்லாம கிரீஷ், நான் சம்மதிக்கலன்னா உங்களை கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே நம்ம சந்தோஷமா வாழலாம். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். கிரீஷ், அப்புறம் நான் அவளை தூக்குல தொங்க விட்டுட்டேன் சார்.
இனி ஜாலியா ஜெயில உட்காந்து காம்பியன்றா. பத்ரி, ரிஷி அப்புறம் ஷைனிய போலீஸ் இம்பர்சனேஷன், பிளாக்மெயில், எக்ஸ்ட்ராஷன் அப்புறம் கொள்ளையடிச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. பத்ரி மேல 3 ரேப் கேசஸ் விழுந்தது. கிரீஷ ஷில்பாவை கொலை பண்ணதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. ஷில்பா, மாம்சி, நித்யா இவங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்தது? தன்னையே விட்டு கொடுத்தா தன்னுடைய கணவன் காப்பாத்தப்படுவான்னு அவங்க தப்பா நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இவங்களோட தன்மானத்துக்கு விலையே கிடையாதா? கிரீஷ், அஜய், விம்லாக்கு இந்த 3 பேருக்கும் பெண்கள் மேல மதிப்பே கிடையாது. இவங்கள பொறுத்த வரைக்கும் வைஃப், மருமக இந்த சொசைட்டிக்கு காட்டக்கூடிய ஒரு மரியாதை. சொல்ல போனா அவங்க மருமகளை ஒரு சம்பளம் வாங்காத ஒரு மருமகளா தான் நடத்திருக்காங்க. குடும்பத்தையும் குழந்தைங்களும் அவங்க வெறும் பாதுகாக்கணும். ஒரு பெண்ணை மேனிபுலேட் பண்றது, அவளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஆனா இதை ஈஸி ஆக்குனதும் அந்த பெண்கள் தானே. நாம பெண்களா நமக்கான மரியாதையை நம்ம தான் தேடணும். அப்பதான் உலகத்துல இருக்கிற மத்தவங்க மதிப்பாங்க. சரி, நான் திவ்யாங்கா திரிபாட்டி தயா இப்போ கிளம்புறேன். ஒரு புது கேஸோட மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாருங்க கிரைம் பேட்ரோல், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.